வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கார்த்திகால் விஷம் குடித்த நடிகை, நவரச நாயகனின் வாலிப வயசு, செல்ல மகனின் குழந்தை மனம், பிரபலம் பார்த்தீங்கன்னா நச்சன பதில் சொல்லிய வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தன்னுடைய செயல்பாடுனாலோ சினிமா மற்றும் அரசியல் சாம்ராஜ்யத்தை இழந்தவர் தான் நடிகர் கார்த்திக் அவர்கள் என்றும், உண்மையிலேயே நவரச நாயகன் கார்த்திக் குழந்தை மனம் கொண்டவர் என்றும் பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரபல யூடியூப் சேனலுக்கு பாலாஜி பிரபு தந்துள்ள பேட்டியில், நவரச நாயகன் என்ற பட்டம் முழுக்க முழுக்க கார்த்திக்கு மட்டுமே பொருந்தும். அந்த காலத்தில் பிளேபாய் போலவே இருந்தார். மீசை கூட முளைக்காத போல சினிமாவில் நடிக்க வந்துவிட்டார். அவரை வைத்து வாலிபமே வாவா, இளஞ்சோடிகள், இப்படி பிளேபாய் படங்கள் எடுக்கப்பட்டது. பிளேபாய் கார்த்திக்கும் இப்படி ஒரு முகம் உள்ளதா என்று எடுத்துக்காட்டிய படம்தான் வருஷம் 16. பாசில் சார் டைரக்ஷன் குஷ்புவுடன் நடித்திருப்பாங்க. தக்கலையில் எடுக்கப்பட்ட மிக மிக அருமையான படம் அது. பாடல்கள் அருமையாக இருக்கும். இதற்கு பிறகு மௌனராகம் போன்ற படங்கள் எல்லாமே மனதில் இடம் பிடித்த படம். நடிப்பு என்பதை தெரியாத அளவுக்கு கேரட்டில் மூழ்கி நடிக்கக்கூடியவர் தான் கார்த்திக் அவர்கள். கிழக்கு வாசல் படத்தில் பாடி பறந்த கிளி, பட்டி தப்பு கொட்டி கொண்டு அவர் காட்டும் ரியாக்ஷன் வேறு எந்த நடிகராலும் வெளிப்படுத்த முடியாது. நாடோடி தண்டர்களில் அவர் அடக்கமான நடிப்பையும் கண்டு பலருமே திகைத்து போனாங்க. பாண்டிய நாட்டு தங்கம் படம் தென் மாவட்டங்களில் பல நாட்கள் ஓடி சக்கப்போடு போட்டது. கார்த்திக் எப்போதுமே குழந்தை மனசு பேசுவாங்க. அவங்க உண்மையிலே குழந்தை மனசுக்காரர் தான். ஆனால் சினிமாவில் எல்லோருக்குமே உள்ள பழக்கம் இருவருக்கும் இருந்தது. சில தவறான பழக்க வழக்கங்களை கார்த்திக் சார் அடிமையானதால் ஒரு நல்ல நடிகரை இன்று திரையில் நம்மால் பார்க்கவே முடியலை என்றும், நாடாளும் மக்கள் கட்சியை கார்த்திக் ஆரம்பித்த போது தென் மாவட்டங்கள் நிறைய கூட்டம் சேர்ந்தது. இந்த கூட்டத்தை கண்டு கார்த்திக் பார்வர்டு பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளராக நியமித்தாங்க. இதனால் அவரது நாடாளும் மக்கள் கட்சி கலைக்கப்பட்டது. மற்றொரு ஏராளமான கார்த்திக் கூட்டங்கள் திரண்டு வந்தாங்க. தென் மாவட்டங்களில் பலரது வீடுகள் சம்பந்தமே இல்லாமல் கார்த்திக் போட்டாவே வைத்திருப்பாங்க. அந்தளவுக்கு அதிக அன்பு அவர் மீது பொழிகிறது. இயல்பாக கார்த்திக் கேரட்டில் அப்படிதான். கான்வென்ட்டில் படுத்தாங்க. நியூ காலேஜில் டிகிரி முடித்தார். செல்லப்பிள்ளையாக வளர்ந்தாது. வசதியாக அவரை வளர்த்தாங்க. அவரால் வெயிலில் கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியாது. இதில் மது பழக்கம் சேர்த்து கொண்டது. அரசியல் கட்சி கூட்டங்கள் ஆர்வமாக கலந்து கொள்ள நினைப்பார். இதற்காக தென் மாவட்டங்கள் போவார். அங்கே ஹோட்டலில் ரூம் போட்டு தருவாங்க. மறுநாள் காலையில் அவரை எழுந்துக்க கொள்ள முடியாது. இதெல்லாம் மீட்டிங்கு சரியான நேரத்தில் வர முடியாது. சினிமாவில் ஷூட்டிங்கில் சரியான நேரத்துக்கு வராமல் போக இதுவே காரணம். சில நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள் ஒத்துழைக்காமல் திட்டமிட்டு காலி செய்வாங்க. ஆனால் கார்த்திக் அப்படியே கிடையாது. எந்த தயாரிப்பாளரையும் டைரக்டர்களும் காலி செய்ய வேண்டும் என்ற நோக்கமே கிடையாது. அவருக்கு தெரியாமல் செய்யும் தவறுகள் எல்லாம் இதனால் மார்க்கெட்டை இழந்து நேரிட்டது. ஒருமுறை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பார்வர்டு பிளாக் கட்சியுடன் கூட்டணி வைத்து நினைத்து பேச்சுவார்த்தை அழைத்தாங்க. அப்போது கார்த்திக், நானும் அப்பாவும் நிறைய படங்களை நடிச்சிருக்கோம். உன்னை சிறு வயதிலே தூக்கி விளையாடி கொண்டிருக்க. இந்தளவுக்கு கட்சி துவங்கிய பெயர் பெற்றுவது மகிழ்ச்சி என்று வாழ்த்தினாராம். அந்த வகையில் தான் கார்த்திக் யாருமே திட்டமாட்டாங்க. கார்த்திக்கு பார்த்தப்பட்டு கூட அவரை திட்டமாட்டாங்களாம். எனினும் சொந்த பிரச்சனை நிறைய பஞ்சாயத்துக்களை சந்தித்தார். இவர் திருமணம் செய்தபோது ஒரு நடிகரை விஷம் குடிக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இப்படி பல பஞ்சாயத்துகள் அன்று நடந்தது. மொத்தத்தில் தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே சினிமா அரசியல்லையே சரிந்து விட்டது கார்த்திக் அவர்களுக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.